now request Shri Delli P. Sundarajan to share a few words with us. His presence has been a true blessing, and we are honored to hear from him directly on this special occasion. I now request that you please turn on Sundar Sir's mic. Thank you very much. I don't think I would be able to contain what I have to say within a short time, but given the time constraints and we all have to go home, so I'll just try to limit what I have in mind to as short as possible. So, like Sri Narayana Swami Mama very wonderfully expressed, first of all, let's all congratulate Hamsadvani, Indu and Naga for not only starting this organization, but sustaining it for so long, and they are going very strong. And I still remember when they had started this organization. நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அப்போ வந்து இந்து வந்து அந்த டயத்தில் அதுக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து கற்றுக்கணும் அப்படின்னு வந்து சேர்றச்ச அப்போது தான் வந்து ஆரம்பித்து இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு. அப்போ இந்த ஏரியாவில் வந்து இப்போது இஃப் யூ சி நவ் இன் திஸ் ஏரியா, இன் திஸ் Thousand Oaks Simi Valley area, you see such interested faces of so many of these youngsters here. And எல்லாரும் ரொம்ப கீனாக கச்சேரி கேட்கணும், கச்சேரி பாட்டு கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு அவேர்னஸ், அதோட ரொம்ப பிரமாதமாக இந்த ஏரியா இன்னைக்கு ஓஹோன்னு வளர்ந்துருக்கு. நான் இங்கே இங்கே அந்த மாதிரி இதை ஆரம்பிக்கிறச்ச அந்த அளவுக்கு இந்த ஒரு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது தெரியும். ஆனாலும் அது அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நல்லா அதை எல்லோரும் இன்னும் கிண்டல் பண்ணி வந்து அதை நல்லா டெவலப் பண்ணி இவ்வளோ பேருக்கு சொல்லி கொடுத்து இன்றைக்கி நீங்கள்லாம் இவ்வளவு ஒரு ஆசையோடு வந்து இந்த சங்கீதத்தை கேட்குறேன் அப்படின்னா எல்லா அப்ரிசியேஷனும் நம்ம அவளுக்கு தான் பண்ணணும். அண்ட் ஐ விஷ் தெம் ஆல் தி வெரி பெஸ்ட் to continue their service to music. And like Narayana Swami sir said, the 15 years, 25 years, 35 years அப்படி வரிசையாக வந்துட்டே இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி இந்த 10 years அதெல்லாம் வச்சு எங்கள் கட்சியும் நடந்துகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு எல்லோரும் கேட்டுட்டு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இன்றைக்கி வந்து கச்சேரி கேட்குறது யங்ஸ்டர்ஸ் அவளுக்கு வந்து எவ்வளோ ஒரு உற்சாகமாக அவளை கேட்க வச்சு இன்றைக்கி இவ்வளோ பேர் உட்காந்துட்டுருக்கா, சின்ன குழந்தைகள்லாம் உட்காந்துட்டு கேட்டுருக்கா அப்படின்னா, நாளைக்கு இவா தான் வந்து நமக்கு வந்து ஃப்யூச்சர் மியூசிஷியன்ஸ், ஃப்யூச்சர் ஸ்டார்ஸாக வர போகிறவா இல்லையா? அப்பேற்பட்டவாளை தயார் பண்ணிட்டுருக்கா இந்து வந்து நிச்சயமாக சொல்லணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தயார் பண்ணி பிரமாதமாக அவளுக்கு சம்பிரதாயமான சங்கீதத்தை சொல்லி கொடுத்து, கர்நாடக சங்கீதத்தை ட்ரெடிஷ்னலாக எப்படி இருக்கணுமோ அதோடைய என்னெல்லாம் இருக்கோ அதில் எல்லாத்தையும் அழகாக சொல்லி கொடுத்து பிரமாதமாக சொல்லி கொடுத்துட்டுருக்கா. சொல்லி கொடுத்துட்டுருக்கிறது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரணும். ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. இது ஆரம்பிச்சுடலாம், நம்ம என்ன சொல்லுவோமே, இட்ஸ் வெரி ஈஸி டு ஸ்டார்ட் இட். பட் அது வருஷம் அதை பண்ணி அதை சஸ்டெயின் பண்ணி அதை பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கு ஒன்றும் என்ன இந்துவுக்கு அது என்ன ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் அதே மாதிரி நம்ம நாகா அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்துட்டு அதை பண்ணுறதுங்கிறது, அதே மாதிரி அதில் சுவாசினியா மான்யா ரெண்டு பேரும் அவள் சுவாசினியா என்கிட்ட அவள் அதை பிரமாதமாக வாசிச்சா இன்னைக்கு. ஸோ ரொம்ப ஒரு வசதியான விஷயம். அவள் சர்வீஸ் என்றைக்கும் கண்டினியூ ஆகட்டும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவள் கூட இருக்கிற வாலண்டியர்ஸ், அவள் பேரண்ட்ஸ், அந்த எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நான் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா அவள் மட்டும் எல்லோரும் அப்படியே பேசாமல் ஆற்றுல உட்காந்துட்டு சௌக்கியமாக இருக்கலாம். இருந்தாலும் இந்த கச்சேரி நடக்கணும் அப்படின்னா கூடவே முன்னாடியே வந்து எல்லோரும் அந்த மைக் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து எடுத்து, கார்பெட் போடுறதுலேருந்து எடுத்து ஒவ்வொன்றும் சேர்ந்து அவள் ஓஹோன்னு இந்த இடத்த இப்படி நடத்துறதுங்கிறது பார்க்குறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் எப்போவுமே இருந்து இது மாதிரி அவளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும்.
நிறைய வித்வான்களை கூப்பிட்டு முக்கியமான விஷயம் இன்னொன்று சொல்லி முடிச்சு விடுறேன். நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறேன். அதுதான் இல்லையா? நிச்சயமாக ஏன்னா ஒரு கரகோஷம் நீங்கள் கொடுத்துடலாம் அதுக்கு. எனக்கு இல்லை, அவள் பண்ணுற ஒரு இந்த கான்செப்ட் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் மியூசிஷியன்ஸ் நிறைய கச்சேரி எங்கே பார்த்தாலும் பண்ணிட்டு இருக்கா. பட் இங்கே இருக்கிற மியூசிஷியன்ஸ், இங்கே கற்றுண்ட ஸ்டூடெண்ட்ஸ், அவள் எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நம்மளாம் நாளைக்கு இந்த சங்கீதத்தில் நல்லா நம்ம எடுத்துக்கலாம், நிறைய சாதகம் பண்ணால் நன்னா வரலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்க வைக்கிறா. அது ஒரு பெரிய சர்வீஸ் டு மியூசிக். அண்ட் வெரி 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 ஹாப்பி, ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஹர். அண்ட் அதே மாதிரி எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வாசித்தது நிறைய கீர்த்தனங்கள் இன்றைக்கி வாசிட்டு வந்தோம். குருலேக எటువంటి குணிக்கு தெளிக்க போகுது அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு சிறந்த குரு கிடைச்சாதான் இந்த சிஷ்யனுக்கு எப்பேற்பட்ட சிஷ்யனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஞானம், ஒரு தைரியம் வரணும் அப்படின்னா அந்த குரு தான் காரணம் அப்படின்னு சொல்கிற மாதிரியே. ஸோ அந்த குரு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பாக்கியம், ஒரு பூர்வ ஜென்ம சுக்கிருதம் சொல்லுவாள் இல்லையா, அது மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன் என்னன்னா, ஒரு குருக்கு நல்ல சிஷ்யா அமையறதுங்கிறது அதுவும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். அதே மாதிரி இந்தியில் நிறுத்தி எல்லாரும் இந்த மணிகள்லாம் இன்றைக்கி எல்லாம் சேர்ந்து வாசியிருக்கு. இந்த ஒவ்வொரு சிஷ்யாலும் அப்படி பிரமாதமாக வாசிச்சிருக்கேன் இன்றைக்கி. ஆனால் எனக்கு நானே சொல்லக்கூடாது, அதை இருந்தாலும் சொல்லணும். ஏன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே அப்படி உழைச்சிருக்கா, எல்லாருக்குமே அரங்கேற்றப்படியெல்லாம் ஆயிருக்கு, அப்படி உழைச்சிருக்கா, அப்படி சங்கீதத்தில் எப்படி வரணும் ரொம்ப ஒரு ஈடுபாடோடு எல்லாம் கற்றுண்டு இன்றைக்கி பிரமாதமாக எல்லாரும் எல்லா இடத்துலையும் வாசிச்சுட்டு இருக்கா. அவள் எல்லாருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வேணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப பிரமாதமாக வாசிச்சல் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். அண்ட் கோபால் இன்றைக்கி நிறைய இடத்துல பிரமாதமாக வாசிச்சுட்டு இருக்கா. ரொம்ப இன்றைக்கி ஓஹோன்னு வாசிச்சு. அதே மாதிரி கேவிஜி இருந்துட்டாலே கச்சேரி சக்ஸஸ் தான். அப்பேற்பட்ட ஒரு பரம ஞானஸ்தர் அவர் நம்ம கேவிஜி. ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு கச்சேரியை இன்றைக்கி பிரமாதமாக நடத்தி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். வெரி வெரி ஹாப்பி. I request all of you to come for all the future events of Hamsadhwani Carnatic Music Academy. I request each and every one of you to support the wonderful efforts of Srimati Indu Naga and Sri Nagarajan. And thank you very much again today for coming and listening to this concert. We are all very very happy and thank you. Namaskar.